தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு எவ்வளவு பேர் குரல் கொடுத்துட்டு வந்திருந்தாலும், இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணா சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் அப்பயே சொன்னாரு, பொலிட்டிக்கல் பாம்பு ஒன்று போட்டிருக்கேன் விக்கிரவாண்டியில, அது இன்னைக்கு வெடிச்சு செத்துறது அப்படின்னு. இதே போல எல்லா கூட்டணி கட்சியிலையும் இந்த அரசியல் புரசலான பேச்சு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. மெயினா திமுக, காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான இது தொடர்ந்து வாக்குவாதமா போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா, அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் 1999 இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் வெறும் கோரிக்கையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு செயலும் கிடையாது. எப்போ வந்தாலும் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து தர முடியாது, ஒரு எம்பி சீட்டு தரனாக கம்முன்னு போயிடுவாரு. இதேதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இந்த 50 ஆண்டு காலமா இந்த ரெண்டு கட்சி மட்டுமே தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெறும் வலுவா இருக்கிறாங்க. இந்த வலுவா இருக்கிறதுனால மற்ற கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம அவங்க கிட்ட அதிகாரத்துல பங்கும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணமே. இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்ச காலத்துல சரிசமமா ரெண்டு பேரும் ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, யார் முதலமைச்சர் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது தான் கலைஞர் அவர்கள் சொன்னாரு, இந்த நம்ம வெற்றி பெறலனாலும் திராவிட கட்சிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போதைக்கு இருந்தது மூணு பெரிய கட்சி தான், திமுக, அதிமுக, காங்கிரஸ். அதற்கு பிறகு வந்ததுதான் பிஜேபி அப்படின்றது. இப்போ அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கும் போது பாத்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் அப்போ இங்க அதிகமா போட்டியிடுறது அதிமுக போட்டியிடணும், மக்களவை தேர்தல் வந்தாக்கா காங்கிரஸ் அதிகமான தொகுதியில போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. அதே வியூகத்தை தான் திமுகவும் இன்னைக்கு வரைக்கும் கையாண்டுகிட்டு. அதே போல இந்த லாஸ்டா கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு கணக்கு பண்ணாலே இந்த திமுக, அதிமுக அல்லாத மற்ற கட்சிகள் ஒன்னா சேர்ந்து அவங்களோட கட்சியை அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எத்தனை தொகுதி வென்று நின்று இருக்காங்கன்னு கேட்டாலும் எதுவுமே இல்லை. ரீசெண்டா நம்ம விஜயகாந்த் சார் கூட மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு வச்சு அதுல எதுவும் பெரும்பான்மையை காட்ட முடியல. இந்த மாதிரி பெரும்பான்மையை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்களால இந்த தொகுதி பங்கோட முடிச்சுக்கிறாங்க. இல்லையா, அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கறதுக்கான திராணி இல்லை. எப்போ இவங்களோட பெரும்பான்மையை இவங்க நிரூபிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இவங்க அதிகாரத்துல பங்கு கேட்க முடியும். இப்போ ரீசெண்டா காங்கிரஸ் கட்சியில எல்லாருமே இல்ல எனக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களை இழிவா நடத்துறாங்களாம் திமுக ஆளுங்க. அவங்க தரக்குறவா பேசுறாங்களாம். ஓட்டுன்னு வரும்போது சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது மட்டும்தான் காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருக்குன்றதே உங்களுக்கு கணக்கு தெரியுதா? அதனால எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், எங்களால தனி பெரும்பான்மையை காட்ட முடியும், நாங்க வேற எந்த கூட்டணிக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னா அமைச்சரவை பதவி கிடைக்கும், அங்க நிர்வாகத்தில் எடுக்கிற பொறுப்பு டைரக்டா கலந்துக்கலாம், ஆட்சி கட்சியில நடக்கிற எந்த இதுவாக இருந்தாலும் விருப்பத்தை நேரடியாக தெரிவிக்கலாம். எல்லாத்துலயுமே பங்கு. அதாவது ஒரே குடும்பத்துக்கிட்ட போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரம் உட்கார்ந்துருக்கு, இப்போ எல்லாருமே கலந்து ஆலோசித்தா மட்டும்தான் அந்த முடிவு எடுக்க முடியும்ன்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதுனாலதான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லி எல்லாமே புலம்பிட்டு இருக்காங்க. இது ஜனநாயக நாடு. இங்க யாரு வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல கூட்டணிக்காக மட்டுமே அந்த கட்சியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டாட்டா பை பை சி யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறது பணம் அடிக்கிறது ஏகப்பட்டது அடிக்கிறாங்க. கல்குவாரி, கப்பு சூழல், மாநகராட்சி ஊழல், இந்த மாதிரி எதுல வேணாலும் ஊழல் பண்றாங்க. வெல்த் அது விஜய் என்ன சொல்ற மாதிரி கொள்ளை அடிக்கிறது மட்டும் தனியா அடிச்சுப்போம், கூட்டணிக்கு ஜெயிக்க வைக்கிறது ஆட்சி அதிகாரம் பொறுப்பை கையில் எடுத்துக்கணும்னா மட்டும் சேர்ந்து வேலை பார்க்கணும். இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக மற்றும் அதிமுக கட்சிகள். இதனை உடை தெரியணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு அப்படின்னு சொல்லி விஜய் என்ன சொன்னார். விஜய் என்ன வராருன்னா, மக்கள் நலத்துக்காக உள்ள வர்றதுனால மக்களுக்கான நன்மையை முன்னிறுத்தணுன்றதுக்காக இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இது மன்னர் ஆட்சி. அதாவது மன்னர், அந்த காலத்துல மன்னர் நான் இதை சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற கதைலாம் கிடையாது. எந்த முடிவு எடுத்தாலும் மற்ற கட்சிகளோட கலந்து ஆலோசித்து மட்டும்தான் முடிவு எடுக்கப்படும். இங்க கடமைக்குன்னு நடக்குது. அதாவது எப்படின்னா, எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு எல்லா கட்சி வர வச்சு அந்த கதைலாம் கிடையாது. சும்மா கேட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த இதெல்லாம் பொறுப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னு, அதிகாரத்துல பங்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துலயும் முடிவு எடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இந்த ரீசனுக்காக தான் இவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது நம்ம விஜய் என்ன சொல்லியிருக்காரு.
இந்த இது தமிழ்நாட்டுக்கு வந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு ஆந்திரால நம்ம சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சு வந்தவொடனே பாஜக மற்றும் ஜனசேனா கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலையா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் நடக்காது? முறையா நடத்தினா கண்டிப்பா இங்கேயும் செயல்படும் முடியும் அப்படின்ற நோக்கத்தோட மட்டும்தான் விஜய் அண்ணா குரல் கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த குடும்ப ஆட்சி ஒழிஞ்சு நல்லாட்சி வரணும் அப்படின்னாக்கா நமக்கு மக்கள் சேவை செய்ய யார் வராங்களோ அவங்களோட மற்ற கட்சிகள் கூட்டணி வச்சு அவங்களோட பெரும்பான்மையை வளர்த்துக்கணும். மக்கள் நல்லாட்சியும் வளரணும். இதுதான் ஆட்சியில் நல்லாட்சி. சிந்திங்க, செயல்படுங்க.